இங்கே 2 பேருக்கு இடையில தான் போட்டி. ஒன்று யமதர்மராஜா, இன்னொன்று விஜய். யமதர்மராஜா கையில் பாசக்கயிறு வச்சுருப்பார், விஜய் கையில் சாட்டைக்கயிறு. யமதர்மராஜா சங்கு வச்சுருப்பார், விஜய் கையில் மடக்கூதி போடுற. நீ கேள்ற 6 மணிக்கு கொடுக்குறேன்னு கொடுக்காம எப்படிடா போலீஸ் இருக்கும்? போலீஸ் மேலே எப்படி குற்றச்சாட்டு சொல்லுவேன்? 12 மணிக்கு என்ன மயத்துக்கு வர நீ வந்து வெயிலில் நில்றா, நீ பார்ப்பான். உன் வேனுக்குள்ளே போகக்கூடாது. நீ நல்லா ஆம்பளை. தேர்தல் நெருங்க 1000, 2000, 5000 பணங்கள் வந்து கொடுப்பாங்க. வாங்கிட்டு நம்மளுடைய விசில் எடுத்து அவங்க காதலே வந்து ஊதி அனுப்புங்க. சங்கு ஊதிட வேண்டியதான். சங்கு ஊதிடுவாங்க. உனக்கு உரிமை தொகைன்னு கொடுக்குறாங்கல்ல, நீ என்னத்தை கொடுத்த? 2000 கோடி சம்பாதிச்சிருக்க லாஸ்ட் 10 வருஷத்தில். இன்னைக்கு நேற்று செத்தானே, அவனுக்கு 20 லட்சம் கொடுத்தியா? இப்போ விக்ரவாண்டில் 6 பேர் செத்தான், அவனுக்கு கொடுத்தியா 20 லட்சம்? நீ எச்சிக்காயில் காக்காயை விரட்டாத. நீ வந்து அரசியலில் பேசுகிற, நீ திமுக ஃபோபியா வச்சு பேசிகிட்டு இருக்க. இத்தனை பிரச்சனைகள் இருக்குது, இந்த பிரச்சனைக்கு தீர்வு இதெல்லாம் நான் செய்வேன்னு சொல்கிறியா? அதற்கான அறிக்கை வந்து தயாராக அறிக்கை மயிறு வரும். அறிக்கை வரும், எவனா எழுதி கொடுப்பான், அதை கொண்டாந்து வாசிப்பேன். அந்த அறிக்கை உனக்கு மண்டையில் ஏறினா தானடா நீ சீஃப் மினிஸ்டராக இருந்து உட்காந்து செய்ய முடியும். எடப்பாடி அவர்கள் சொல்கிற ஒரு விஷயம், 2024 தான் கோடைக்காலம் வந்தது, 2025லும் கோடைக்காலம் வந்தது, இப்போ இந்த வருஷம் தான் கோடைக்காலம் வந்தது. இது அரசியல் ஸ்டண்ட் தான். 5000 ரூபா போய் சேர்ந்துருச்சு, ஒன்றால் என்ன பண்ண முடியும்? தடுக்க நினைச்சது ஒரு அரசியல் ஸ்டண்ட். அதிமுக கட்சி தலைவர் அமித்ஷா இருக்கார், அங்கே இருக்கு, மேலே இருக்கார். அவர் எல்லாமே பிளான் போட்டு அஸ்வினி உபாத்யாயான்னு ஒருத்தரை பிஜேபி வக்கீல சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட சொன்னீங்க. நீ சொன்னீங்கன்னா உனக்கு அப்பண்டா. நயனா நாகரன் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், த்ரிஷாவுடைய வீட்டை விட்டு முதல்ல விஜய் அவர்களை வெளியே வர சொல்லுங்க. ஒரு மாநில தலைவர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பேசலாமா? மேபி அவருக்கு சீக்ரெட் விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். இவர் போகிறத வர்றதை அவர் பார்த்துருப்பாரு, இல்லை அவங்க ஆட்கள் பார்த்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அதை இவ்வளோ வெளிப்படையாக சொல்கிறது. தமிழ்மின் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் டாக்டர் முனைவர் பொன்ராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா சார். நேற்று வந்து தாவேகா கட்சியினுடைய நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த கூட்டத்தில் வந்து சூரஜ் என்பவர் வந்து உயிரிழந்திருக்காங்க. இதை தொடர்ந்து அவருடைய குடும்பத்தினர் வந்து தாவேகா நிர்வாகிகள் வந்து சந்திக்க போகும்போது அங்கே பத்திரிகையாளர்கள் வந்து நிர்வாகிகள் கிட்ட பேட்டி எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அந்த இடத்துல பத்திரிகையாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குவாதம் வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவதுமா, இங்கே 2 பேருக்கு இடையில தான் போட்டி. டிவிகே வர்சஸ் டிஎம்கே அப்படின்னு ஒரு விஜய் சொல்கிறாரு. ஆனால் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இங்கே 2 பேருக்கு இடையில தான் போட்டி. யார் அவர் 2 பேர் அப்படின்னா, ஒன்று யமதர்மராஜா, இன்னொன்று விஜய். ஓகே, யமதர்மராஜா கையில் பாசக்கயிறு வச்சுருப்பார், விஜய் கையில் சாட்டைக்கயிறு. ஓகே, யமதர்மராஜா சங்கு வச்சுருப்பார், விஜய் கையில் மடக்கூதி வச்சுருக்காரு. ஓகே, சங்கையும் பாசக்கயிறையை வச்சு யமதர்மராஜா உயிர் பலி பண்ணுறாரு. விஜய் வந்து இறங்குற இடத்துல எல்லாம் இன்னும் எத்தனை விக்கெட்டு விழப்போகுதுன்னு தெரியல. களமிறங்குற இடத்துல எல்லாம் உயிர் பலி தான். ஓகே, அப்போ தாவேக்கான்னு வச்சுருக்க பதிலாக தர்மராஜா வெறிக்கழகம் அப்படின்னு வச்சுக்கலாம். யம தர்மராஜா வெறிக்கழகம் அப்படின்னு இப்படி தான் வைக்கணும் போல் தெரியுது. விஜய் வந்து கிரிக்கெட்டு டீமில் இறக்கி விட்டால் எதிரால் நிற்கிற 11 பேரும் விக்கெட்டு மட்டும் விழாது, ஆளையே காலி பண்ணிடுறாருல. கப்பு முக்கியம் பிகழுன்றாருல, அது மாதிரி. ஓகே, இது என்ன ஒரு கூத்து! எப்படிமா ஒரு இப்போ ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணுறது? 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் உச்சி வெயில். நீ பஸ்ஸில் நோகாமல் ஏசியில் உட்காந்து வந்து நீ பேசுகிற 15 நிமிஷத்துக்கு மட்டும் மேடையில் ஏறி வந்து பேசிட்டு நீ போயிடுவ. உனக்காக அவன் காலையில் 10 மணிலேருந்து வந்து 3 மணி வரைக்கும் காற்று கிடக்கணும். இந்த வெயிலில் தண்ணி கொடுக்க மாட்டேன், சாப்பாடு கொடுக்க மாட்டேன், எதுவும் தர மாட்டேன். இன்றைக்கி செத்தவர் வந்து மகாராஷ்டிராக்காரர். உனக்கும் அவருக்கு என்ன சம்மந்தம்? எப்படி வந்தார் அவர்? உடனே உன் கட்சி நிர்வாகிகள் பேட்டி எடுக்கிறவனெல்லாம் அடிக்கிறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அவன் வந்து அராஜகவாதிகளாக இருப்பான். நீ நிர்மல்குமார் வந்து அவனுக்கு இதய நோய் இருந்தது, ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துச்சு, அதனால் செத்து போயிட்டாரு, நீ வந்து அப்பட்டமாக பொய் சொல்கிற. அவன் கூட வேலை பார்த்தவன் நல்லா திடகாத்திரமாக இருந்தார், அவருக்கு எந்த நோயும் இல்லைன்னு சொல்கிறான். அவன் சொல்கிறது நம்புறதா, நிர்மல்குமார் சொல்கிறது நம்புறதா? அவங்க ஒய்ஃபுக்கு காலையில் தான் 5000 ரூபா சீஃப் மினிஸ்டர் ஸ்கீம்லேருந்து வந்திருக்கு பணம். அதை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஃபேமிலி இன்றைக்கி உயிரை இழந்து இன்றைக்கி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு ஒட்டுமொத்த காரணமும் நீங்கள் தானடா. ஒரு 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் எவனா அது பொதுக்கூட்டம் போடுவானடா? அறிவு இருக்காடா உனக்கு? இதெல்லாம் கேட்கணும். இப்படி ஏன்டா சாயந்தரம் 5 மணிக்கு போடு.
இல்லை 6 மணிக்கு போட என்ன கிளிக்க போகுது உனக்கு? லைட்டு தானே போட போகிற? அவங்க கேட்குற சமயத்தை வந்து கொடுக்க மாட்டாங்க. எப்படி கொடுக்க மாட்டேன்? நீ அப்படின்னு போடுற, நீ கேள்ற 6 மணிக்கு கொடுக்குறேன்னு கொடுக்காம எப்படிடா போலீஸ் இருக்கும்? நீ 6 மணின்னு போடு கூட்டத்தை. போலீஸ் மேலே எப்படி குற்றச்சாட்டு சொல்லுவ? 12 மணிக்கு என்ன மயத்துக்கு வர நீ? 6 மணிக்கு கூட்டத்தை போடு. 3 மணிக்கு மேலே மக்களை அனுமதி, இந்த உயிர் பலி ஆகுமா? நீ வர்ற 15 நிமிஷத்துக்கு மேடையில் வர்றதுக்கு ஏசியில் உட்காந்துட்டு நீ வருவ. அவன் எல்லாம் வெயிலில் வெந்து சாகணுமா? தண்ணி தர மாட்டா, டாய்லெட் இருக்காது, எதுவும் இருக்காது, ஒரு பிஸ்கட் தரமாட்டா. பூர்வட்ட முண்டங்களாக வந்து உன்னைய சினிமா நடிகர்னு பார்க்க வந்து உயிர் பலி ஆகிட்டு இருக்கு. அப்போ நீ எப்படிப்பட்ட ஒரு ஆள்? இப்போ உனக்கும் யமதர்மராஜாவுக்கு தான் போட்டி, வேறு யாருக்கு போட்டி? நீ யாருக்கானவன்? நீ வந்து அரசியலில் பேசுகிற நீ எதுக்கு எடுத்தாலும் திமுகன்னு திமுக ஃபோபியா வச்சு பேசிகிட்டு இருக்க. நீ ஏதாவது அரசியல் பேசுகிறியா? மக்களுக்கான திட்டங்களை இப்படி செய்வேன்னு சொல்கிறியா? இத்தனை பிரச்சனைகள் இருக்குது, இந்த பிரச்சனைக்கு தீர்வு இதெல்லாம் நான் செய்வேன்னு சொல்கிறியா? அதற்கான அறிக்கை வந்து தயாராக அறிக்கை வரும், எவனா எழுதி கொடுப்பான், அதை கொண்டாந்து வாசிப்பேன். அந்த அறிக்கை உனக்கு மண்டையில் ஏறினா தானடா நீ சீஃப் மினிஸ்டராக இருந்து உட்காந்து செய்ய முடியும். அறிக்கை 1008 பேர் எழுதி கொடுப்பான். நீ வந்து உனக்கு உன் மண்டையில் இருந்தால் தான், உன் மண்டையில் அந்த சொல்யூஷன் ஏறினா தான் நாளைக்கு அதிகாரிகள் சொல்லக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் நீ வந்து சரி பண்ணி இதுதான் செய்யணும்னு சொல்லக்கூடிய தகுதி உனக்கு எப்படி வரும்? உன் மண்டையில் ஏறினா தானே வரும். அறிக்கை தேர்தல் அறிக்கை எவனா எழுதி கொடுப்பான், எழுதி கொடுக்குற வச்சு நீ செயல்படுத்துனீங்கன்னா எப்படி இருக்கும்? நீ வந்து சினிமா வாசனை பேசுகிற மாதிரி தான் அது இருக்கும். உங்ககிட்ட காசு வாங்கிட்டு உன்னை ஏமாத்துகிற பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டையே உன்னால் ஹேண்டில் பண்ண முடியல. ஐஏஎஸ் படித்து வந்திருக்கான், அவன் வந்து அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் சொல்கிறத உன்னால் எதிர்த்து பேச முடியுமா? ஏன்னா இங்கே சரக்கு வேணும் தம்பி. சரக்கு இல்லாமல் நீ உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. சரக்கே இல்லை, 30% வாக்கு வங்கியிருக்குன்னு நீ வந்து அடித்து விடுற. எங்கே வாங்க வங்கி? எந்த எலெக்ஷனில் நிரூபிச்ச நீ 30% வாக்கு வங்கி? எந்த எலெக்ஷனில் நிரூபிச்ச நீ 4% தாண்டுப்பா. முதல்ல தாண்டி சீமான ஜெயிக்க பாரு முதல்ல. அதுக்கப்புறம் நீ திமுகவோட மோது இல்லை அதிமுகவோட மோது. ஓகே, உனக்கு என்ன எல்லாமே வந்து சினிமா நடிகருடைய சினிமா வசனத்தை பார்த்து வந்த ரசிகை குஞ்சு. அந்த ரசிகை குஞ்சை வச்சுக்கிட்டு நீ என்னத்தை பண்ணுவ சொல்லு? எப்படி அதை இது பண்ணுவேன்? அதை வச்சுட்டு 30% ஓட்டுன்னு சொல்லுவியா நீ? சொல்லு, என்ன அர்த்தம் அது? எதையோ புலம்பிட்டு போகிற. உங்கள்கிட்ட நான்லாம் இப்போ வந்து விஜய் பேச கேட்குறத விட்டுட்டேன். ஏன்னா அதில் கண்டென்ட்டே இல்லை, அரசியலே இல்லை. நீங்கள் தான் வந்து எல்லாம் கேட்குறீங்க. விஜய் பேச்சு விஜய் சொன்னார். என்ன சொன்னார்னு எனக்கு தெரியாது. என்ன சொன்னார் அவர்? என்ன ஏதாவது அரசியல் பேசியிருக்காரா? மக்களுக்கான அரசியல் பேசியிருக்காரா? சொல்லுங்கம்மா நீங்கள். சார், அது மட்டும் இல்லாமல் இப்போது விஜய் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் வந்து தேர்தல் நெருங்க 1000, 2000, 5000 பல பணங்கள் வந்து கொடுப்பாங்க. அது எல்லாமே உங்களுடைய பணம் தான், மக்களுடைய பணம் தான், அதை சந்தோஷமாக வாங்கிக்கோங்க. அதை வாங்கிட்டு நம்மளுடைய விசில் எடுத்து அவங்க காதலே வந்து ஊதி அனுப்புங்க. சங்கு ஊதிட வேண்டியதான், சங்கு ஊத வேண்டியதான். அப்போ சங்கு ஊதிடுவாங்க உனக்கு. ஏன்னா அதாவது மக்கள் பணத்தையாவது கொடுக்குறாங்கல்ல, உரிமை தொகைன்னு கொடுக்குறாங்கல்ல. நீ என்னத்தை கொடுத்த இது வரைக்கும்? 2000 கோடி சம்பாதிச்சிருக்க லாஸ்ட் 10 வருஷத்தில். 2000 கோடியில் நீ சம்பாரித்த 2000 கோடியில் ஓ ரசிகனுக்கு ஏதாவது ஒரு ரசிகர் வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போயிருக்கியா? போய் மொய் எழுதியிருக்கியா 10,000 ரூபா? சொல்லு. இங்கே ரசிகர் இத்தனை பேர் கூடுறான்ல, இவன் கல்யாண வீட்டுக்கு 10,000 ரூபா மொய் எழுதியிருக்கியா? செத்ததுக்கு போய் ஏதாவது செஞ்சுருக்கியா? இன்றைக்கி நேற்று செத்தானே, அவனுக்கு 20 லட்சம் கொடுத்தியா? எப்போ கொடுப்ப? விக்ரவாண்டில் 6 பேர் செத்தான், அவனுக்கு கொடுத்தியா 20 லட்சம்? ஏன் கொடுக்கல? மதுரையில் 3 பேர் செத்தான், அவனுக்கு கொடுத்தியா 20 லட்சம்? ஏன் கொடுக்கல? இது ஸ்ரீலூத்தில் ஒருத்தன் பேனர் அடி செத்தான், அவனுக்கு 20 லட்சம் கொடுத்தியா? ஏன் கொடுக்கல? நீ எச்சிக்காயில் காக்காயை விரட்டாத வந்தானடா நீ. தமிழ்நாடு அரசு கொடுக்குற மகளிர் உரிமை தொகை இது வரைக்கும் 1,31,00,000 பேருக்கு பெண்களுக்கு போயிட்டுருக்கு. இந்த எலெக்ஷனை காரணம் காட்டி அஸ்வினி உபாத்யான்னு ஒரு வக்கீல் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்றாங்க. இந்த மாதிரி உரிமை தொகையெல்லாம் கொடுக்கக்கூடாது, அது மார்ச் மாதம் ஹியரிங் வருது. இதை தெரிஞ்சுக்கிட்ட, உளவுத்துறை மூலம் தெரிஞ்சுக்கிட்ட முதல்வர் ஸ்டாலின் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணுறாரு. என்ன பண்ணார்? பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களுக்கான தொகை 3000ம் 2000 ரூபா அடுத்த வருடத்திலிருந்து 2000 ரூபா கொடுப்பேன்னு சொன்ன உறுதிமொழியை நிறைவேற்றுவதற்கு சிறப்பு கோடைகால சிறப்பு தொகையாக 2000ம் சேர்த்து 5000 போட்டு
காலையில் 5 மணிக்கு டிசிஷன் எடுத்து 7 மணிக்குள்ளே எல்லா அக்கௌண்ட்டுக்கும் போட்டு பிஜேபியினுடைய சாணக்கியத்தனத்தை வில்லத்தனத்தை உடைச்சி எறிஞ்சிருக்காரு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். மக்களுக்கான உரிமை தொகையை நிறுத்துவதற்கு இது யாரெல்லாம் எப்படிப்பட்ட உத்தமன்கள் பண்ணியிருக்காங்க தெரியுமா? பீகாரில் தேர்தலுக்கு நாள் 10,000 ரூபா கொடுத்தாங்க. பீகாரில் இவங்க கொடுத்தா அதுக்கு பேர் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ஸ்கீமா. அந்த 10,000 ரூபாயும் எந்த பணம்? வேர்ல்டு பேங்க்கு ப்ராஜெக்டுக்காக கொடுத்த பணம். அதை தூக்கி நிதிஷ்குமார் கொடுத்துட்டாரு. அதுக்கு சப்போர்ட்டிங் இந்த வலதுசாரி குரூப் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி இது எக்ஸிஸ்டிங் ஸ்கீம்னு ஜட்ஜவே சொல்ல வச்சாங்க. இப்படிப்பட்ட உத்தமங்க தான் தமிழ்நாடு அரசு கொடுக்கக்கூடிய உரிமை தொகையை நிறுத்திடணும், பெண்களுக்கு அந்த பணம் போயிடக்கூடாது, பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மாதங்களுக்கான பணத்தை போக விடக்கூடாது அப்படின்னு பிளான் போட்டான். இந்த பிளானை தெரிஞ்சுக்கிட்ட முதல்வர் தன் சாணக்கியத்தனத்தால் அரசியல் சாதுரியத்தால் ஒரே நொடியில் உடச்சி தெரிஞ்சிட்டார், சுக்குநூறு ஆக்கிட்டார், மாஸ்டர் ஸ்ட்ரோக் அடிச்சிட்டார். இப்போ அவனுக்கு எல்லாத்துக்கும் வயிற்றை பிடிச்சி எரியுது, பற்றிக்கிட்டு எரியுது. எடப்பாடி 2000 கொடுக்குறேன்னு எவனா நம்புவானா? இல்லை, அவர் சொன்ன ஒரு விஷயம் அதான் சார். எடப்பாடி அவர்கள் அவர் ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருந்தாரு. அதே ஸ்ட்ராட்டஜியை திமுக இப்போ பயன்படுத்துது. அதே ஸ்ட்ராட்டஜி எங்கே? 2000 ரூபா நீ வேலை வாயில் வடை சுட்டுட்டு போயிட்டே இருப்ப நீ. திமுக ஏற்கனவே 1000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்க. திமுக ஏற்கனவே 1000 ரூபா கொடுத்து தானே இருக்கு. இல்லை, இவர் 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னதுனால இப்போ திமுகவும் அடுத்த ஆட்சியிலிருந்து 2000 ரூபாய் கொடுக்குறதா. திமுக எப்படியுமே அடுத்த ஆட்சி காலத்தில் கூட்டித்தானே கொடுக்கணும். அடுத்த ஆட்சி காலத்தில் என்ன பண்ணணும்? கூட்டித்தானே கொடுக்க போகிறாங்க. 2620 கோடி மாத கமிட்மெண்ட்டு. இதே 12 மாத கமிட்மெண்ட் எவ்வளோன்னா கிட்டத்தட்ட 31,440 கோடி. இதை கொடுக்க முடியுன்ற நம்பிக்கை எப்படி முதல்வருக்கு வந்துச்சு? 31,000 கோடி போகுது வருஷத்துக்கு. இந்த நம்பிக்கை எப்படி அவர் கொடுத்தாரு? 2000 கோடி கொடுத்தாரு. பிகாஸ் பொருளாதார வளர்ச்சியை 11.19 ரெட்டை இலக்க வளர்ச்சியாக கொண்டாந்துட்டார். 12 லட்சம் கோடி முதலீட்டில் 80% உள்ளே கொண்டாந்துட்டார். தமிழ்நாடு முழுக்க இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் செக்டாரை அவர் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டார். இந்த ஸ்ட்ரென்தன் பண்ணி பொருளாதார வளர்ச்சியை என்ஷூர் பண்ணியிருக்கார். இந்த நம்பிக்கையில் அவர் 2000 கொடுப்பார். 1000க்கு மேலே 2000 கொடுப்பார். நீ எடப்பாடிகிட்ட போன என்ன? நீ 6% வளர்ச்சியை உன்னால் கொண்டாட முடியலையே. 5.8 லட்சம் கோடி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒப்பந்தம் போட்டீங்க எடப்பாடி ஆட்சியிலையும் ஜெயலலிதா ஆட்சியிலையும். நீங்கள் கொண்டு வந்தது எவ்வளோ? 67,000 கோடி. 5,80,000 கோடிக்கு ஒப்பந்தம் போட்டுட்டு நீ கொண்டாந்து 67%. இங்கே 12 லட்சம் கோடிக்கு ஒப்பந்தம் போட்டு 10 லட்சம் கோடி உள்ளே வந்துருச்சு. அப்போ இத்தனை சாதனை செஞ்சுட்டு தான் அவர் 2000 ரூபா தரேன் இருக்கார். அந்த 2000 தான் இப்போ இந்த 5000 3000 + 2000 கொடுத்துருக்கார். கொடுத்து காமிச்சிட்டார், என்னால் கொடுக்க முடியும்னு காமிச்சிட்டார். ஸோ இந்த கோடைக்காலம் 2000 ரூபாய் அவர் கொடுத்துருக்காரு. எடப்பாடி அவர்கள் சொல்கிற ஒரு விஷயம், 2024 தான் கோடைக்காலம் வந்தது, 2025லும் கோடைக்காலம் வந்தது, இப்போ இந்த வருஷம் தான் கோடைக்காலம் வந்தது. இது அரசியல் ஸ்டண்ட்டு தான். என்ன பண்ணுவீங்க? அரசியல் ஸ்டண்ட்டு தான். 5000 ரூபா போய் சேர்ந்துருச்சு, ஒன்றால் என்ன பண்ண முடியும்? நீ தடுக்க நினச்சிங்கல்ல, தடுக்க நினச்சது ஒரு அரசியல் ஸ்டண்ட்டு. உன்னுடைய கட்சி தலைவர் அமித்ஷா, அதிமுக கட்சி தலைவர் அமித்ஷா இருக்கார், அங்கே இருக்கு, மேலே இருக்கார். அவர் எல்லாமே பிளான் போட்டு அஸ்வினி உபாத்யாயான்னு ஒருத்தரை வக்கீல், பிஜேபி வக்கீல் சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட சொன்னீங்க. ஓகே, நீ சொன்னீங்கன்னா உனக்கு அப்பண்டா நானுன்னு சொல்லி முதலமைச்சர் தூக்கி போட்டு அரசியலில் உன்னை தூக்கி போட்டு சவாரி பண்ணிட்டு போயிட்டார். முடிஞ்சு போச்சா? திமுக அவருக்கு தோல்வி பயம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. தோல்வி பயமா? நீ எப்படி 2000 ரூபா அமைச்ச? தோல்வி பயத்தில் சொன்னியா 2000 ரூபா? ஏன் நீ 1000 ரூபா தர முடியாதுன்னு சொன்னீங்களே பேட்டி, தந்தி டிவி அசோகவர்த்தினி பேட்டியில் என்ன சொன்னார் அவர் எடப்பாடி? 1000 ரூபா தர முடியாது, அது சும்மா நாங்களும் சொன்னோம் 1500 தரம்னு. தர முடியாது, பணத்துக்கு எங்கே போகிறதுன்னு இது தானே சொன்னீங்க. அப்புறம் இப்படி 2000 ரூபா தரேன்னு சொன்னேன். தோல்வி பயத்தில் தானே சொன்னேன். தோற்று போயிடுவோம், 2000 ரூபா கொடுத்தா ஜெயிச்சிருவோன்னு தானே சொன்னேன். நீ தோல்வி பயத்தில் சொன்னீங்கன்னா இதுவும் தோல்வி பயத்தில் சொன்னேன்னு நீ சொல்கிறத ஏற்றுக்கலாமா? அரசியல் ஸ்டண்ட்டுப்பா தம்பி, அரசியல் சாணக்கியத்தனம் பண்ணியிருக்காரு முதல்வர். உன்னால் ஃபேஸ் பண்ணு. உன்னையே நம்ப மாட்டான், கிரெடிபிலிட்டி இருக்காது மக்கள்கிட்ட எடப்பாடியை. பிஜேபி அவனா நம்புவானா? இந்த பணத்தை தரக்கூடாதுன்னு திட்டம் போட்ட பிஜேபி நாளைக்கு ஓட்டு வாங்க வருவான். அவனை இப்போ எல்லா பெண்களும் என்ன பண்ணணும்? நாளைக்கு 10,000 தருவேன்னு சொல்லுவான், அவன் 20,000 தருவேன்னு சொல்லுவான், 1 லட்சம் கோடி கூட தருவேன்னு சொல்லுவார். 15 லட்சம் ரூபா ஒரு அக்கௌண்ட்லேயும் போடுறேன்னு சொன்னவர் தானே மோடி. எங்கே வந்துருச்சா 15 லட்சம் ரூபா? அப்புறம்
அப்போ இந்த மாதிரி போய் வட இந்திய கட்சியினுடைய கூட்டணியை வச்சுக்கிட்டு வட இந்திய தலைவர்களை தன் தலைவராக ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எடப்பாடி பழனிசாமி கிரெடிபிலிட்டி இல்லாதவர், நம்பகத்தன்மை இல்லாதவர். அவர் 2வது இடத்துல வருவார், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஜெயிக்க முடியாது அவரால். இப்போ பாஜக வந்து எப்படி பீகாரில் வந்து 10,000 ரூபாய் மக்களுக்கு கொடுத்து ஓட்டுகள் வந்து பெண்களுடைய ஓட்டை வந்து எடுத்தாங்களோ, அதே மாதிரி இப்போது பெண்களுக்கு வந்து திமுக இங்கே வந்து 5,000 ரூபாய் கொடுத்து இந்த ஓட்டுக்களை வந்து எடுக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜியும் பண்ணிட்டு இருக்கிறதாவும் ஒரு பீகாரில் 10,000 ரூபா கொடுத்துவிட்டு இப்போ எல்லா பேங்க் மேனேஜரும் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க எல்லா பேருக்கும். இது ப்ராஜெக்டில் அந்த ஃபண்டை தூக்கி உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, எனவே நீங்கள் எல்லாம் லோனாக தான் கன்சிடர் பண்ண முடியும், எல்லாம் பணத்தை இஎம்ஐயில் கட்டு அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பிட்டேன். அப்படியா சார்? ஆமாம், 10,000 ரூபாயை கொடுத்துட்டு பணத்தை திருப்பி கட்ட சொல்லிட்டான் பீகாரில். பெண்களுக்கு ஓட்டு போட்டவன்லாம் இழிச்சவன். அப்புறம் அதை நம்பி ஓட்டு போட்டவன்லாம் யார்? பிஜேபி சொல்கிறத நம்பி ஓட்டு போடுறவன் என்ன தெருவில் தான் தெரியும். பிஜேபி யாருக்கு உண்மையாக இருக்குது அப்படின்னா, வட இந்திய கட்சியான பிஜேபி, அந்த கட்சி ஒன்லி குஜராத்திக்கு தான் உண்மையாக இருக்குது. குஜராத்திக்கும் இந்துத்துவவாதிகளுக்கும் தான் உண்மையாக இருக்குது. அப்போ அதுக்கு ஜால்ரா போடுறவன் வந்து எப்படிப்பட்டவனாக இருப்பான்? அப்போ போட்டி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இந்துத்துவா பிஜேபி தலைமையிலான ஒரு வட இந்திய கட்சிக்குமான போட்டி தமிழ்நாட்டில் நடக்குது. வட இந்திய கட்சி ஆளணுன்னா பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணிக்கு ஓட்டு போடணும். ஓகே, திராவிட சித்தாந்தம் வெல்லணும்னா திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடணும். இதுதான் கணக்கு. இப்போ தாவேக்காக்கும் திமுகக்கும் போட்டி இல்லையா? தாவேக்காவுக்கும் யமதர்மராஜாவுக்கு தான் போட்டி. நான் தான் சொன்னேன் இல்லைம்மா, யமதர்மராஜா பாசக்கயிறு வச்சுருக்காரு, இவர் கையில் சாட்டக்கயிறு வச்சுருக்காரு. யமதர்மராஜா சங்கு வச்சுருக்காரு, இவர் மடக்கூதி வச்சுருக்காரு. அவ்வளோதான். அப்போ யமதர்மராஜாவுக்கு இவருக்கு தான் போட்டி. சரியா? சார், விஜய் அவர்கள் வந்து நேற்று அதிமுகவையும் திமுகவையும் தொடர்ந்து வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருந்தார் சார். இது மட்டும் இல்லாமல் நயினா நாகேந்திரன் அவர்கள்ட்ட விஜயோடைய பேச்சு குறித்து கேட்குறப்போ நயினா நாகேந்திரன் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், த்ரிஷாவுடைய வீட்டை விட்டு முதல்ல விஜய் அவர்களை வெளியே வர சொல்லுங்கன்னு சொல்லி இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார். இது வந்து ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக வந்து இப்போ மாறிட்டு இருக்கு. அவருடைய பேச்சுக்கு நிறைய பேர் வந்து விமர்சனம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? நயினா நாகேந்திரனுக்கு ஆசை போல தெரியுது, அதிகமான உயிர் பலி ஆகணும்னு. அடிக்கடி டெய்லி வீட்டுக்கு விட்டு வெளியே வந்தால் செத்து போகிறாம்மா பாதி பேர். இப்போ நயினா நாகேந்திரனும் யமதர்மராஜாவோட கூட்டணி வச்சுருப்பார் போல தெரியுது. ஓகே, இது தேவையா? 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் ஒருத்தன் கூட்டம் போடுறானால அவன் எப்படிப்பட்ட பாசிஸ்டாக இருப்பான்? ஃபாசிஸ்ட்டு தானே விஜய், ஒரு தீய சக்தி தானே விஜய். 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நீ வந்து வெயிலில் நில்றான் நீ பார்ப்பான், வேற ஒன்றும் இல்லை. நீ 12 மணிலே வந்துரு, 3 மணி வரைக்கும் வெயிலில் நில்லு, உன் வேனுக்குள்ளே போகக்கூடாது. நீ நல்லா ஆம்பளைன்னா வெயிலில் நின்று. ஒரு சினிமா படப்பிடிப்பில் கொடை இல்லாமல் நிற்க முடியாத நீ மக்களை வந்து கட்டாந்தரையில் அந்த சூடுபட்ட தரையில் கால்கெடுக்க நிற்க வச்சு வெயிலில் நிற்க வச்சு கூட்டம் போடுற. நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாடு போலீஸ் வந்து 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் எவனுக்கும் பெர்மிஷனை கொடுக்கக்கூடாது. நீ 6 மணிக்கு போடு மீட்டிங்கா, உனக்கு என்ன குறை வந்துச்சு? 6 மணிக்கு நீ எதில் ஃப்ளைட்டில் தானே வர்ற, கவலையே படாத. இவருக்கு அஜித் பவார் செத்தது மாதிரிலாம் நீ சாக மாட்ட. ஓகே, தைரியமாக ஃப்ளைட்டில் வா, தைரியமாக ஃப்ளைட்டில் போ. 6 மணிக்கு மேலே மீட்டிங் முடிச்சு ஃப்ளைட்டில் போகணுன்னா பிரச்சனை. ஹெலிகாப்டர்லையா போகிறா? ஹெலிகாப்டர் தான் நைட்டு போகாது, நைட் விஷன் ஹெலிகாப்டர் இந்தியாவில் இல்லை. ஓகே, ஃப்ளைட்டில் தானே வர்ற, தனி ஃப்ளைட்டில் தானே வர்ற, வந்துட்டு போ. 6 மணிக்கு கூட்டம் போடு, 3 மணிக்கு மேலே மக்களை விடு. வெயில் குறையிற காலம் அது, அப்போ மக்கள் இதாக இருப்பாங்க. நீ வந்து பேசுகிற நேரம் மட்டும் மேடைக்கு வருவ, மற்ற நேரமெல்லாம் கேரவனுக்குள்ளே உட்காந்துருப்ப. அப்போ இப்படிப்பட்டவனை வந்து டெய்லி வர சொன்னீங்கன்னா என்ன ஆகுமா? நாயந்திரன் முடிவோடு இருக்காரப்படுது, எப்படியாவது தமிழர்கள் உயிரை பழி வாங்கிடணும்ட்டு. அப்போ நீ நார்த் இந்தியன் ஒருத்தன் வந்து கூட்டம் செத்துருக்கான்னா, அப்போ உன் கூட்டத்துக்கு வந்தவன்லாம் மெஜாரிட்டி நார்த் இந்தியனா? அப்போ நார்த் இந்தியனை எல்லாம் ஓட்டர் லிஸ்ட்டாக சேர்த்தது அமித்ஷா எஸ்ஐஆர் மூலமாக. அந்த ஓட்டெல்லாம் விஜய்க்கு திருப்பி போட போகிறாங்களா? அப்போ இப்படிப்பட்ட ஒரு அண்டர் கிரவுண்டு வேலை நடந்துகிட்ருக்கா எஸ்ஐஆர் மூலமாக. அப்போ அமித்ஷா உனக்கு சப்போர்ட் பண்ணி நார்த் இந்தியன் ஓட்ஸ் எல்லாம் ஓம் பக்கம் திருப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காரா? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா அவங்களால? சார், அதே மாதிரி வந்து இப்போது நயினா நாகேந்திரன் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், த்ரிஷாவுடைய வீட்டை விட்டு முதல்ல விஜய் அவர்களை வெளியே வர சொல்லுங்கன்னு சொல்லி இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார். ஒரு மாநில தலைவர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய திரிஷாவோட வீட்டிலேருந்து வெளியே வர சொல்கிறாரு. ஆமாம் சார். அப்படியா? மேபி அவருக்கு சீக்ரெட் விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், நம்மளுக்கு என்ன தெரியும்? நயினா நாகேந்திரனுக்கு விஜயோட சீக்ரெட் தெரிஞ்சிருக்கலாம், அதனால் அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்கலாம். அதை இவ்வளோ வெளிப்படையாக சொல்கிறது
அவர் தெரிஞ்சிருக்கலாம், அதனால் சொல்லியிருப்பார் அவர். இவர் போகிறத வர்றதை அவர் பார்த்துருப்பாரு, இல்லை அவங்க ஆட்கள் பார்த்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அதனால் ஏதோ சொல்லிட்டாரு. என்ன பண்ணுறது, நம்ம என்ன பண்ண முடியும்? நான் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களும் வந்து சொன்ன ஒரு விஷயம், ஒரு தனிப்பட்ட ஒரு பெண்ணை வந்து இந்த மாதிரி விமர்சிக்கக்கூடாது, இது அரசியலுக்கே வந்து நல்லதில்லை அப்படின்னும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ திமுக தரப்புல இருந்தும் வந்து இப்போது விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறதாகவும் ஒரு விஷயம் சொல்லப்படுது. அதாவதுமா பர்சனல் நம்ம போய் பேச முடியாது. அவங்களுக்குள்ள 1008 பர்சனல் இருக்கலாம். அடுத்த முதலமைச்சராக கூட அவர் வரலான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யார், திரிசா. ஏன்னா இவர் ஆல்ரெடி முதலமைச்சர் ஆயிட்டார். 30% வாக்கு வங்கி ஆல்ரெடி இவருக்கு வந்துருச்சு. இவர் ஆயிட்டாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கார் அவர். அப்போ யுட்டோப்பியன் வேர்ல்டில் இருக்கார் அவர். அப்போ அந்த உட்டோப்பியன் வேர்ல்டில் திரிசாவை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக கூட இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ண முடியாது, இதெல்லாம் வந்து பர்சனலாக பேசுகிறத கொஞ்சம் தவிர்த்துட்டா நல்லது, அவ்வளோதான். ஏன்னா இவருடைய பேச்சுக்கு வந்து சிடி நிர்மல்குமார் அவர்களும் வந்து சொன்ன ஒரு விஷயம், நயினார் நாகேந்திர அவர்களுக்கு அரசியலே தெரியல, அவர் இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். அப்படி இல்லைம்மா, பிஜேபி வந்து விஜய் அப்படி எதுக்குற மாதிரி படம் காட்டுறதுல வந்து தோல்வி. இது பிஜேபி தான் சப்போர்ட் பண்ணுது, பிஜேபி தான் விஜயை தனியாக நிற்க வைக்குது, பிஜேபி தான் வெளிமாநில ஓட்டுகளெல்லாம் விஜய் பக்கம் திருப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கு எஸ்ஐஆர் மூலமாக. ஸோ இத்தனையும் பண்ணி பேக்ரவுண்டில் பண்ணிகிட்ருக்காரு அமித்ஷா. அப்போ நயனா நாகேந்திரன் அதை பேசுகிறாரு அப்படின்னா வந்து வேறு சப்ஜெக்ட் இல்லை அவரை பேசுகிறதுக்கு. அதனால் சும்மா தெரியாமல் திரிசான்னு சொல்லி விட்டார் அவர். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அவங்க அண்டர் கிரவுண்ட் டீலிங்கில் தான் இருக்காங்க அவங்க 2 பேரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அமித்ஷா அவர்கள் வந்து தமிழகத்துக்கு வந்திருக்காரு. தேர்தலுக்கு மட்டும்தான் அமித்ஷா வருவார் போல தெரியுது. அவர் உள்துறை அமைச்சர் வேலை பார்க்குறாரா இல்லை தேர்தல் எலெக்ஷன் கமிஷனர் வேலை பார்க்குறாரான்னு தெரியல. முதல்ல அதை வந்து அவர் தெளிவுபடுத்தணும். ஏன்னா இவர் சொல்கிற தேதியில் தான் எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் அனௌன்ஸ் பண்ணுது. அதனால் வந்து அவர் வந்து வர்றதுனால நம்மளுக்கு என்ன லாபம்? நார்த் இந்தியன் சரி வந்து இங்கிலீஷில் பேச சொல்லுமா, நான் கேட்குறேன். இது இந்திய எதிர்ப்பில் 400 பேரை பலி கொடுத்த பூமி. இது இங்கிலீஷில் பேசட்டும் அவர், அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டோம். அப்போனா அவர் தமிழை மதிக்கிறாருன்னு அர்த்தம். இந்தியில் பேசினார் அப்படின்னா அவர் இந்தி கட்சின்னு தான் அர்த்தம். இந்தி கட்சிக்கு தமிழ்நாட்டில் இடம் இல்லை. நீ என்ன தான் நரியாட்டம் ஆடினாலும் அந்த நரித்தனத்தை புரிஞ்சுக்கிட்டு மக்கள் வந்து உன் வாழை நறுக்குவார். சரி, இந்த என்டிஏ கூட்டணியில் வந்து தேமுதிக வந்து இணைய போகிறாங்கன்னு சொல்லி பல செய்திகள் வந்து போயிட்டுருக்கு. அதாவது திமுக கிட்டேயும் அதிமுக கிட்டேயும் வந்து தேமுதிக வந்து பேசிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இப்போது அமித்ஷா அவர்கள் வந்துட்டு போனதுக்கப்புறமா இந்த கூட்டணி வந்து முடிவுகள் ஆகுமா? அதாவதுமா, தேமுதிக விஜயகாந்த் இறந்த பிறகு தேமுதிகவுக்கு ஒரு சவால் இருக்குது. விஜயகாந்த் எடுத்த நல்ல பெயரை தேமுதிக மீண்டும் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் தேமுதிக தனியாக நிற்பது தான் நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் தனியாக நின்று அவங்க வந்து 2% இல்லை 8% வாக்கு, 8 to 10% வாக்கு எடுத்தார் விஜயகாந்த் இருக்கும் போதும். நாங்கள் குறைஞ்சது ஒரு 4% 5% வாக்காவது வாங்கிட்டோம்னு இவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் எலெக்ஷனில் அவங்க கமாண்டிங் ஃபோர்ஸாக இருப்பாங்க. இது வந்து தேமுதிக பொறுத்த வரைக்கும் எனக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லை திரும்பி என்டிஏல போய் சங்கமிச்சாங்கன்னா ஓபிஎஸ் மாதிரி அட்ரஸ் இல்லாமல் போயிடுவாங்க. ஓகே, இது வந்து தேமுதிக தலைமை மேடம் பிரேமலதா சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்து ஒன்று. 2வது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் கட்சியும் போச்சு, சின்னமும் போச்சு, எல்லாம் போச்சு. எல்லாம் அன்புமணி ராமதாஸ் தலைமை தேர்தல் கமிஷனர் அமித்ஷாவுடைய வழிகாட்டுதலின்படி சின்னத்தை பறித்து கொடுத்துட்டாங்க, அன்புமணிகிட்ட கொடுத்துட்டாங்க, கட்சியை பறித்து கொடுத்துட்டாங்க. அதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா எங்கெல்லாம் அன்புமணி ராமதாஸ் வேட்பாளர் போடுறாரோ அங்கெல்லாம் வந்து டாக்டர் ராமதாஸ் வந்து எதிர் வேட்பாளர் நிறுத்தி அன்புமணி ராமதாஸை தோற்கடித்து மீண்டும் கட்சியை தனதாக்கி தன் கட்சியை தன் மகளிடமும் ஜி.கே. மணி அவர்களிடமும் ஒப்படைத்துக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்தால் தான் டாக்டர் மருத்துவர் ராமதாஸுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். இல்லைன்னா அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கிய மருத்துவர் ராமதாஸ் இன்றைக்கி தனித்து விடப்பட்டிருக்கிறார், அட்ரஸ் இல்லாமல் போச்சு. இதை நிரூபிக்கணும்னா அவர் தனித்து நிற்கணும். 2. 3வது சசிகலாவும் ஓபிஎஸும் தனித்து நின்று எடப்பாடி நிற்கிற அத்தனை தொகுதியிலையும் பிஜேபி நிற்கிற தொகுதியிலையும் வேட்பாளர்களை போட்டு தான் யார் ஏடிஎம்கே அப்படின்றத ப்ரூவ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அட்ரஸ் வரும். இவங்க 3 பேருமே எந்த கூட்டணியும் போகக்கூடாது, தனித்து நின்னா தான் இவர்களுக்கு வந்து அடுத்த எலெக்ஷனில் வாழ்வு. இல்லைன்னா கூட்டணியோடு போய் கரைஞ்சி போய் ஒன்றுமில்லாமல் போய் மண்ணோட மண்ணாக போவாங்க, அவ்வளோதான்.
சார் இந்த கூட்டணி குறித்து நம்ம பேசுகிறப்போ திமுக காங்கிரஸ் கிடையான கூட்டணி, ஏன்னா முதலமைச்சர்கள் வந்து முன்னாடியே சொன்ன ஒரு விஷயம், ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் வந்து தமிழகத்துக்கு பங்கு ஒத்து வராது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இதற்கு காங்கிரஸ் தரப்புல இருந்தும் வந்து பல விமர்சனங்கள் வந்து எழுப்பப்பட்டது. ஏன்னா வந்து தமிழக மக்களுக்கே வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் பங்கு, அதாவது ஒரே ஆட்சி அமைக்கிறதுல தமிழக மக்களுக்கே பிரச்சனை இல்லைறப்போ திமுகவுக்கு மட்டும் என்ன பிரச்சனை இருக்குன்ற மாதிரி பல விமர்சனங்கள் வந்து எழுப்பப்பட்டு, இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஒவ்வொரு கட்சியும் ஆட்சியில் பங்கு கொடுக்கறதுக்காக கட்சி இல்லை. தனித்து பெரும்பான்மை பெற்றவர்கள் ஆட்சியில் பங்கு தரமாட்டாங்க. திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், அவர்கள் இதுவரைக்கும் தனிப்பெரும்பான்மை தான் பெற்றிருக்காங்க. ஒரு வட்ட டாக்டர் கலைஞர் தலைமையில் 90 சீட் எடுத்தாங்க. அப்போயே அவர் வந்து ஆட்சியில் பங்கு கொடுக்கல, அதிகாரத்தில் பங்கு கொடுக்கல. ஸோ அது வந்து ஒத்து வராது அப்படின்றதுல திமுகவும் அதிமுகவும் தெளிவாக இருக்காங்க. இவங்க ஆட்சியில் பங்கு வேணும், அதிகாரத்தை பங்கு வேணும்னா இவங்க தனித்து நின்று யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்க அத்தனை பேர் தனித்து நின்று ஒரு 50 சீட்டாவது ஜெயிக்கணும். 50 சீட்டாவது ஜெயிச்சு வர்றவங்களுக்கு மட்டும்தான் அவர்களது சப்போர்ட்டின் பேரில் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண வேண்டிய சூழல் ஏற்பட்டால் அப்பொழுது ஆட்சியில் பங்கு கொடுத்தா தான் வேறு ஒன்று சொன்னால் அது நியாயமான கோரிக்கை. அதுக்கு ஃபார்மினேஷன் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணக்கூடியவங்க அதுக்கு இணங்கி தான் போக வேண்டிய சூழல் வரும். அதை விட்டுட்டு நீ களத்திலே எந்த வேலையும் பார்க்க மாட்டா, ஒன்றும் செய்ய மாட்டா, கட்சியை வளர்க்க மாட்டா, ஆனால் ஆட்சியில் பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும், எப்படி கொடுப்பாங்க? கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த கூட்டணி வந்து உடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா சார்? அது ராகுல் காந்தி எடுக்கிற முடிவை பொறுத்து இருக்குது. ராகுல் காந்தி இந்த மாணிக் தாக்கூர், கரூர் ஜோதிமணி, பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு விஜயோட சேர்ந்தால் மலேசியாவில் பிரதமர் ஆயிடலாம், அமெரிக்காவில் பிரசிடெண்ட் ஆயிடலாம், ஜப்பானில் பிரசிடெண்ட் ஆயிடலாம் அப்படின்லாம் நினச்சா தெருவில் போக வேண்டியதான். ராகுல் காந்தி என்ன முடிவு எடுக்கிறான்ற பொறுத்து கூட்டணி இருக்குமா இல்லையன்றது முடிவு. இவ்வளோ நேரம் வந்து அரசியல் களத்தை கொடுத்து நிறைய விஷயங்களை பகிர்ந்து மிக்கிறோம். நன்றி சார். நன்றிமா.